டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தன்மையையும் காத்திடும் பேரியக்கம் திமுக என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள மடலில் சட்ட போராட்டத்தின் வழியே திமுகவும் அதன் தலைமையிலான அரசு பெற்றுத்தரும் தீர்ப்புகள் தமிழ்நாட்டின் நலனுக்காக மட்டுமல்ல, இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்கும் வெளிச்சம் பாய்ச்சக்கூடியவை என்பதே வரலாறு என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநரின் அதிகார அத்துமீறலை ரத்து செய்து மாநில உரிமைகளை காத்திடும் மகத்தான தீர்ப்பினை திராவிட மாடல் அரசு முன்னெடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பது வரலாற்று பக்கங்களில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கக்கூடியது என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். மும்மொழிக் கொள்கை, வாரிய திருத்த சட்டம் போன்றவற்றை எதிர்த்து திமுக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தன்மையையும் காத்திடும் இயக்கம் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறுகிறது. பனையூரில் உள்ள கட்சித் தலைமை அலுவலகத்தில் பகல் 12 மணிக்கு அந்த கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பூத் கமிட்டி மாநாடு நடத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டது பாமகவின் சட்ட விதியில் படி செல்லாது என்று நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். பொதுக்குழுவை கூட்டாமல் அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்திருப்பதால் அது செல்லாது என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் 2022ஆம் ஆண்டு சிறப்பு பொதுக்குழுவை கூட்டித்தான் அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் நிர்வாகிகள் கூறுகின்றனர். பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டதை கண்டித்து ராமதாஸின் தைலாபுரம் வீட்டில் அன்புமணியின் ஆதரவாளர்கள் திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அன்புமணியை நீக்கியது சட்ட விரோதம் என்றும் பாமகவின் நிரந்தர தலைவர் அன்புமணி மட்டும்தான் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். ராமதாஸை யாரோ சிலர் இயக்குவதாகவும் அவர் தவறான முடிவை எடுத்துள்ளதாகவும் இதன் மூலம் ஜனநாயக படுகொலை நடந்துள்ளதாகவும் அன்புமணியின் ஆதரவாளர்கள் காட்டமாக தெரிவித்தனர். திமுக ஆட்சியில் வரி மற்றும் விலைவாசி உயர்வால் விசைத்தறி தொழிலாளர்கள் பாதிப்படைந்துள்ளதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விசைத்தறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் விசைத்தறி உரிமையாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி படத்தை பார்க்க வந்த அமைச்சர் கீதா ஜீவனுக்கு மேலதாளங்கள் முழங்க அஜித் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு ஏற்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர். திரையரங்கில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடி ரசிகர்கள் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு ஆள் உயர மாலையை அணிவித்து வரவேற்றனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு பாரதிய பாஷா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி கொல்கத்தாவில் விருது வழங்கும் விழா நடைபெறவுள்ளதாக பாரதிய பாஷா பரிஷத் தெரிவித்துள்ளது. விருது பெறும் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு 1 லட்சம் பரிசுத் தொகையும் வழங்கப்பட உள்ளது. 100க்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியுள்ள எஸ். ராமகிருஷ்ணன் தனது சஞ்சாரம் நாவலுக்காக 2018ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். தாகூர் இலக்கிய விருது, இயல் விருது, மார்க்சின் கார்கி விருது, ஞானவாணி விருது, இலக்கிய சிந்தனை விருது, கலைஞர் பொற்கிழி விருது, கொடிசியா வாழ்நாள் சாதனையாளர் விருது, இலக்கிய வேள் விருது, தமிழ்நாடு அரசின் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார். பாஜக தமிழ்நாடு மாநில தலைவருக்கான தேர்தல் வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாஜக தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், பாஜக கட்சியின் அமைப்பு பருவ தேர்தல் திருவிழாவின் இறுதிக்கட்டத்தை நாம் அடைந்துள்ளோம் என்றும், கிளை தொடங்கி மாவட்ட தலைவர், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் வரையிலான தேர்தல் முடிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது இறுதியாக மாநில தலைவர் மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் வரவேற்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விருப்ப மனுக்களை பாஜக இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து மாநில தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும்
பாஜக தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். கோடை காலத்தில் மிக சிறப்பாக எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின்சாரம் கிடைக்க வழிவகை செய்து கொடுக்கிறோம் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் அளித்த பேட்டியில் அவர் உச்சநீதிமன்ற சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்திருப்பதை குறிப்பிட்டார். இதன் மூலம் தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் வழிகாட்டியாக ஆளுமையாகவும் முதல்வர் ஸ்டாலின் விளங்குகிறார் என்றும் கூறியிருக்கிறார். சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்து நீதிமன்றத்தின் மூலம் அதனை நிலைநாட்டி இருக்கிறார் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு வரலாற்று சாதனையாக நாங்கள் பார்ப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தட்டுப்பாடு காரணமாக மின்வெட்டு என்ற புகார் இதுவரை இல்லை எனவும் ஏதாவது பழுது காரணமாகவே மின்வெட்டு ஏற்பட்டு இருக்கலாம் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கமளித்தார். அண்ணல் அம்பேத்கர் பிறந்த ஏப்ரல் 14ஆம் தேதியை முன்னிட்டு மக்கள் செய்தி தொடர்புத்துறை ஊடக மையம் சார்பில் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சமத்துவம் காண்போம் போட்டிகள் நடத்தப்படுகிறது. பொதுமக்களும் மாணவர்களும் பங்கேற்கலாம். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் திங்கள் 14ஆம் தேதி ஆண்டுதோறும் சமத்துவ நாளாக கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் ஊடக மையம் வாயிலாக சமத்துவம் காண்போம் என்ற தலைப்பில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பங்கு பெறும் வகையில் சமூக ஊடகங்கள் மூலம் வரும் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பல்வேறு போட்டிகள் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் யார் என்று அறிவிப்பு வெளியாகப் போவதாக பரபரப்பாக பேசப்பட்டது. இதற்காகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வருவதாகவும் கூறப்பட்டது. பாஜகவிற்கான தேர்தல் வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதற்கான விண்ணப்பத்தை பாஜக இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் திடீர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தியை அண்ணாமலை இன்று சந்தித்து பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமித்ஷா வருகைக்கும் குருமூர்த்தியை தான் சந்தித்ததற்கும் தலைவர் பற்றிய அறிவிப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அண்ணாமலை விளக்கமளித்துள்ளார். வட தமிழகத்தில் நாளையும் நாளை மறுநாளும் கடுமையான வெப்பம் இருக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் யாரும் நண்பகலில் வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடும் கோடை வெப்பம் சுட்டெரித்து வருகிறது. பல மாவட்டங்களில் வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டியுள்ளது. இந்த நிலையில் ராயல்சீமா உள்ளிட்ட கர்நாடக பகுதிகளிலிருந்து வெப்ப அலை தமிழ்நாடு நோக்கி வர வாய்ப்புள்ளதாகவும் இதனால் வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வெப்பம் கடுமையாக இருக்கும் என்றும் சென்னையில் 106 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் நிலவும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அஜித் நடிப்பில் வெளியாகியுள்ள குட் பேட் அக்லி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஒன் மேன் ஆர்மியாக படம் முழுவதும் அஜித் கலக்கியுள்ளார் என்று ரசிகர்கள் கூறுகின்றனர். இளமை தோற்றத்தில் அஜித் வரும்போதெல்லாம் ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர். இந்த நிலையில் இப்படத்தின் HD வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளதால் படக்குழு அதிர்ச்சியடைந்திருக்கிறது. CSK அணியின் தலைவராக தோனி மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளார். நடைபெற்று வரும் IPL தொடர் CSK அணி மிக மோசமாக விளையாடி வருகிறது. 5 போட்டிகளில் விளையாடியுள்ள CSK அணி 4 போட்டிகளில் தோல்வியை சந்தித்துள்ளது. அந்த விமர்சனங்கள் அணி மீது எழுந்துள்ள நிலையில் தோனி மீண்டும் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.